சிவசக்தி போற்றி, சிவசக்தி போற்றி. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. குருதேவா, ஏதேனும் வழியை கண்டறியுங்கள். ஏதாவது யுக்தியை கையாளுங்கள். ஒவ்வொரு முறையும் நாம் அவமானத்தின் நஞ்சையைத்தான் பருகுகிறோம். இதற்கு நாம் வஞ்சம் தீர்க்க வேண்டும். இனி நம்மால் பொறுத்துக் கொள்ள இயலாது குருதேவா. இதற்கு நாம் பதிலடி கொடுக்க வேண்டும். சுந்தரன் மற்றும் தேவி மீனாட்சி இவர்களின் விவாகம் முடிவடைந்தது. ஹர ஹர மகாதேவா, 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 ஹர ஹர மகாதேவா. அன்னை பார்வதி போற்றி, அன்னை பார்வதி போற்றி, அன்னை பார்வதி போற்றி, அன்னை பார்வதி போற்றி. மகாதேவா, தேவி, இப்பொழுதாவது உங்கள் சுயரூபத்தில் தரிசனம் தாருங்கள். சுந்தரனான எனக்கு தங்களின் இடத்தில் அன்பும் அரவணைப்பும் கிட்டியது. நான் நன்றி கடன் பட்டுள்ளேன். எனது வாழ்க்கையின் மிக இனிதான நாட்களை இவ்விடத்திலேயே உணர்ந்தேன். ஆகையால் இன்று முதல், இக்கணம் முதல், இப்பிரபஞ்சத்தில் யாவரும் இவ்விடத்தை மதுரை என்ற பெயர் கொண்டு அழைப்பார்கள். இவ்விடத்தை மதுரை என்ற பெயர் கொண்டு அழைப்பார்கள். அன்னையே பார்வதி, தாங்கள் மீனாட்சியாக இங்கு ஜனனித்தீர்கள், வளர்ந்தீர்கள். இப்பொழுது தாங்கள் புறப்பட போகிறீர்கள். நாங்கள் அனைவரும் உங்களை என்றும் நினைவில் கொள்வோம். சிறு வேண்டுகோள், தாங்கள் மீனாட்சியாகவே இங்கு வசிக்க வேண்டும். அதன் வாயிலாக இவ்விடம் முழுவதும் தங்கள் அருள் கடாட்சம் இருக்கும். வர இருக்கும் காலத்தில் ஆலயம் ஒன்று இங்கு நிர்மாணிக்கப்படும். ஆலயத்தை இவ்வையகத்தோர் மதுரை மீனாட்சி ஆலயம் என்றே அழைப்பர். மதுரை மீனாட்சி ஆலயம் என்றே அழைப்பர். மதுரை மீனாட்சி ஆலயம் என்றே அழைப்பர். மீனாட்சி மட்டுமல்ல, இவ்விடத்துடன் சுந்தரரும் இணைந்திருக்கிறார். இங்கு இவருக்கும் பூஜை நடைபெறும். இல்லை தேவி, தாங்கள் இங்கு ஜனனித்தீர்கள். இது தங்களது இல்லம்.
நானும் இங்கிருந்தால் வீட்டோடு மாப்பிள்ளை என்பார்கள். எனவே இங்கு தங்களுக்கே முதலிடம். இவ்விடத்தில் மீனாட்சிக்கு பூஜை நிகழ்ந்த பின்பே சுந்தரனுக்கு பூஜை. மிக அருமையாக இவ்விவாகம் நடந்தேறிவிட்டது. இப்பொழுது அன்னையும் தந்தையும் கைலாயம் புறப்படலாமே. வாருங்கள் தேவி. தந்தையே, கண்ணீர் சிந்தாதீர்கள். தங்கள் புதல்வி இவ்விடத்தை விட்டு செல்கிறாள். ஆனால் உங்களை பிரிந்தல்ல. தாங்கள் என்னை சந்திக்க கைலாயம் வாருங்கள். அவ்வாறே தங்களை காண நானும் வருவேன். மகளே, எனது புதல்விக்கு வரனாக அந்த மகாதேவரே கிடைத்திருக்கிறார். உன் தந்தையின் கண்களில் இருப்பது துயரக் கண்ணீர் அல்ல, ஆனந்த கண்ணீர் அம்மா. என் அழுகை தற்போது உனது தாயை குறித்ததானம்மா. ஓர் மகளை பெற்றெடுக்க வேண்டும் என்று நாங்கள் யாகம் புரிந்தபோது அவள் என்னிடம் கூறினாள், என்று என் அன்பு மகளுக்கு விவாகம் நிகழ்கிறதோ அன்று முழு இரவும் நான் ஆடி பாடுவேன். மகளின் விவாகத்தை கோலாகலமாக கொண்டாடுவேன். நானும் உறங்கப் போவதில்லை, பிறரையும் உறங்க விடப்போவதில்லை என்றாள். இவை அனைத்துமே என் நினைவில் வந்து என்னை நிலைகுலையச் செய்கின்றன மகளே. இந்த விவாகத்தில் மட்டும் உன் அன்னை இருந்திருந்தால் உன் மனக்கோலத்தைக் கண்டு எவ்வளவோ குதூகலித்திருப்பாள். மகாராணி காஞ்சனமாலாவின் விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம். இரவு முழுவதும் கொண்டாடுவோம், பிறரையும் உறங்க விட மாட்டோம். மகாராஜா, தங்கள் மனைவியை கௌரவிக்கும் வகையில் பிரபஞ்சத்தில் யாவரையும் நான் வேண்டிக் கேட்கின்றேன். சிவராத்திரியின் இரவு வேளையில் எவரும் உறங்க வேண்டாம். அன்னைக்கு நிகரான எனது அத்தை சிவனும் சக்தியும் இணைந்திட வேண்டுமென்று பாடுபட்டார்கள். பெரும் தியாகம் இழைத்திட்டார்கள். அவர்களுக்காக ஓர் இரவு உறக்கத்தை தியாகம் செய்திடுங்கள். ஓர் இரவு உறக்கத்தை தியாகம் செய்திடுங்கள். உங்கள் மனம் என் மீது லயிக்க வேண்டும். அவ்வாறானால் எனது அருள் பெறுவீர்கள். மகாதேவா, தாங்கள் என் காஞ்சனமாலாவிற்காக செய்த காரியத்தை என்னால் மறக்க இயலாது. காஞ்சனமாலாவின் ஆன்மா இதை கேட்டு நிச்சயம் ஆனந்த தாண்டவமாடும். மிக்க நன்றி மகாதேவா. எனது பத்தினியின் தந்தை என் தந்தைக்கு நிகர். அவ்வாறென்றால் இன்றிரவு சிவராத்திரியின் உற்சவத்தை
பிரபஞ்சத்தோர் ஒன்றாக இணைந்து கொண்டாடுவார்கள். ஹர ஹர மகாதேவா, 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 ஹர ஹர மகாதேவ். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. பிரபஞ்சத்தோர் ஒன்றாக இணைந்து கொண்டாடும் உற்சவம் நம் இனத்திற்கு துக்கத்தை தரக்கூடியது. பிரபஞ்சத்தோருக்கு இது சிவராத்திரியாக இருக்கலாம், ஆனால் நமக்கு துக்கத்திற்கான ராத்திரி. இனியும் பொறுத்திருக்க மாட்டேன். இன்றைய இரவு சிவராத்திரியாக இருக்கலாம், ஆனால் நாளைய உதயம் நமதாக இருக்கும், அசுர குலத்திற்கானதாக இருக்கும். ஹர ஹர மகாதேவா, அன்னை பார்வதி போற்றி, 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 ஹர ஹர மகாதேவா, அன்னை பார்வதி போற்றி. எந்த நிலையிலும் நான் தோல்வியை ஏற்க தயாராக இல்லை. நாம் எதிர்த்து தாக்க வேண்டும் அசுரமாதா. அசுரமாதா, ராகு, அசுரமாதா எங்கே? தெரியவில்லை குருதேவா. அவர்கள் இங்குதான் இருந்தார்கள். இது தேவர்களின் சதித்திட்டமா என்ன? அசுரமாதா திதி, இப்போது நீ எங்கிருக்கிறாய்? அசுரமாதா திதி, தாயே, தாங்கள் எங்கு இருக்கிறீர்கள்? ஓம் ராஜாதிராஜாய பிரசஹ்ய சாகினே நமோ வயம் வைஷ்ணவனாய குர்மகே சமே காமாம் காமகாமாய மஹ்யம் காமேஸ்வரோ வைஸ்ரவணோ ததாது குபேராய வைஸ்ரவணாய மகாராஜாய நமஹ. மகரிஷி காசிபரே, அசுரமாதா திதி இங்கு வந்தார்களா? இல்லை. பிறகு திடீரென்று அசுரமாதா திதி எங்கு சென்றார்கள்? 8 திக்கும் தேடி பார்த்து விட்டேன், அவர்கள் தென்படவில்லை. ஒரு புறம் தங்கள் மனைவியை காணவில்லை, ஆனால் தாங்களோ மகாதேவரை பூஜிக்கிறீர்கள். தாங்கள் மதிக்கட்டவர் சுக்கராச்சாரியரே. சிவனின் பக்தன் சிவராத்திரி என்று சிவனை எண்ணி பூஜிப்பதை விடுத்து இங்கும் அங்கும் அலைந்து திரிகிறீர்கள். திதி காணாமல் போனதற்கு தாங்கள் கூட காரணமாக இருக்கலாம் அல்லவா? எவ்விதத்தில் நான் இதற்கு காரணமாவேன்? காரணம் உள்ளது சுக்கராச்சாரியரே. தாங்களும் ஒரு ரிஷிதானே? ரிஷியாக இருந்தும் தாங்கள்
அதர்மத்திற்கு துணை செல்கிறீர்கள். குருவாக தாங்கள் தவறு செய்கிறீர்கள். தாங்கள் குரு என்ற பதவியை களங்கப்படுத்தி விட்டீர்கள். தங்கள் கண்கள் முன்னிலையில் தங்கள் சீடர்கள் அனைவரும் மரணத்தை எய்தார்கள். அசுரகுலமே அழிந்து போனது. அதற்கு பிறகும் தங்கள் பாதையை மாற்றிக்கொள்ள தாங்கள் முடிவெடுக்கவில்லை. தேவர்களின் குருவாக பிரகஸ்பதியை நியமித்தார்கள், தங்களை அல்ல. ஏன் என்று நினைவிருக்கிறதா? நிறுத்துங்கள். இனி ஏதும் கூற வேண்டாம் காசிபரே. எனது மனவேதனையை மேலும் அதிகரிக்காதீர்கள். நான் இதுநாள் வரை செய்தது அனைத்தும் சரிதான். நான் எனது கடமையை இதுநாள் வரை சரிவரச் செய்திருக்கிறேன். இனியும் சரிவரச் செய்வேன். எந்த கடமையை பற்றி கூறுகிறீர்கள் சுக்கிராச்சாரியரே? மகாதேவரின் சீடர் அல்லவா தாங்கள்? ஒரு சீடனாக தங்கள் குருவின் திருமணத்தில் பங்கேற்க வேண்டியது தங்கள் கடமை, அவரை பூஜிப்பதும் தங்கள் கடமை. ஆனால் அந்த கடமையை செய்வதை விடுத்து தாங்கள் இங்கும் அங்கும் அலைகிறீர்கள். இங்கிருந்து சென்று விடுங்கள். நான் வணங்கும் இறைவனை நான் பூஜிக்கும் தருணம் இது. இதை போன்ற தருணங்களில்தான் நான் ஆதிசக்தியாக இருப்பதை எண்ணி பெருமை கொள்கிறேன். நான் தங்களை அடைந்தேன். ஆனால் அதை கோலாகலமாக இவ்வையகத்தோர் கொண்டாடுகிறார்கள். இவை பக்தர்கள் கொண்டிருக்கும் அன்பு. சிவனும் சக்தியும் என்றுமே இவ்வன்பிற்குரியவர்களே. இந்த நன்றிக் கடனை தீர்க்க நாம் என்றுமே லோக நன்மைக்காக செயலாற்றிட வேண்டியது அவசியம். இப்பிரபஞ்சத்தின் நலனுக்கான துவக்கத்தை இப்பொழுதே செய்கிறேன். அனைவருக்கும் நான் அதிர்ஷ்டத்தை தரப்போகிறேன். இந்நாள் முதல் சிவராத்திரியின் உன்னதமான தருணத்தில் நான் இவ்விடத்தில் நின்று அனைவருக்கும் அதிர்ஷ்டத்தை தருவேன். அசுரகுரு, அசுரகுரு சுக்கிராச்சாரியரே, அண்ட சராசரமும் ஆதிசக்தியின் அருளை பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் தாங்கள் அவர் அருட்கடாட்சத்திலிருந்து விலகிச் செல்கிறீர்கள். சிவனையும் சக்தியையும் நான் என் விரோதிகளாக கொண்டு விட்டேன். இனி அவர்களது அருட்கடாட்சம் தேவையில்லை. இந்த அசுரகுரு சுக்கிராச்சாரியன் தன் பலம் கொண்டு தானே தன் அதிர்ஷ்டத்தை உருவாக்குவான். வாழ்க்கையில் பலமுறை முன்வைத்த காலை பின்வைக்க கூடாது என்று ஒருவர் முடிவெடுப்பது யதார்த்தமான ஒன்றே. எனினும் அது அகங்காரத்தினால் எழுந்த முடிவாக அமைந்திடுவது தவறாகும். அது அவனை முன்னேற விடாது. அதுவே அவனது அழிவிற்கு காரணமாக அமையும். சுக்கிராச்சாரியரும் இக்கணம் அந்த நிலையில்தான் இருக்கிறார் அல்லவா? அசுர குருவாக கடமையை செய்து கொண்டிருந்தவர் இப்பொழுது தன் கடமையை மறந்து பாவத்தின் பாதையில் அதர்மம் மற்றும் அக்கிரமத்தை செய்ய துவங்கிவிட்டார். இன்று சுக்கிராச்சாரியரைக் கண்டு பரிவல்ல, மன வருத்தமே எழுகிறது.
அனுமதி தாருங்கள். நீங்கள் யாவரும் எங்கள் மேல் பொழிந்த அன்பினை, மேலும் பக்தியை நாங்கள் என்றும் நினைவில் கொண்டிருப்போம். மகளே, உன் தந்தையை காண வருவாயல்லவா? தந்தையே, பிறந்த இல்லத்தை எந்த பெண்ணும் மறக்க மாட்டாள். நான் என்றும் தங்கள் மகள்தான். அந்த உண்மையையும் எவராலும் மாற்ற இயலாது. எவ்வாறு ஒரு தந்தை தன் மகளின் நல்ல வாழ்க்கைக்காக என்றும் கனவு காண்கிறாரோ, அவ்வாறேதான் ஒரு மகளும் என்றும் தன் அன்னை தந்தையின் மகிழ்ச்சி மற்றும் ஆரோக்கியத்தை மட்டுமே வேண்டுகிறாள். உங்களை பிரிந்து செல்லவில்லை. தாங்கள் எப்பொழுது என்னை காண நினைத்தாலும் மறுகணம் உங்கள் முன்னே வருவேன். தங்கள் மகள் மீது தங்களுக்கு முழு உரிமை உள்ளது. தங்கள் உடல் நலத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். அசுரமாதா திதி, எங்கிருக்கிறாய்? வாருங்கள் மகாதேவா. எந்த சிந்தனை தங்களை தடுத்ததோ அதற்கான நேரம் வரவில்லை. கைலாயம் செல்லுங்கள். அசுரமாதா, எங்கிருக்கிறாய்? அன்னை பார்வதி போற்றி, 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 அன்னை பார்வதி போற்றி. ஹர ஹர மகாதேவா, 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 ஹர ஹர மகாதேவா. இன்று பல வருடங்களுக்கு பிறகு கைலாயம் மகிழ்ச்சியில் குலுங்குகிறது. இன்று கைலாயத்தில் உள்ள அனைவரும் தங்கள் சிவசக்திக்கு பூஜை செய்ய போகிறார்கள்.
அன்னை பார்வதி மற்றும் மகாதேவரின் திருப்பாதங்கள் கைலாயத்தில் பட்ட மறுகணம் துவண்டு போன கைலாயம் இன்று விழித்து கொண்டது. இன்று கைலாயம் முழுவதும் மகிழ்ச்சி வெள்ளம் பொங்குகின்றது. ஹர ஹர மகாதேவா, அன்னை பார்வதி போற்றி. ஆம் தந்தையே, அன்னையும் தாங்களும் தங்கள் இருப்பிடத்திற்கு செல்லுங்கள். நாங்கள் தீப ஆராதனைக்கு ஏற்பாடு செய்கிறோம். ஏன் அனைத்து முறையும் நான் என் சக்தியை பிரயோகிக்க வேண்டியிருக்கிறது? ஒவ்வொரு முறையும் என் பலத்தை நான் நிரூபிக்க வேண்டியிருக்கிறது. ஏன் ஒவ்வொரு முறையும் அசுர குலத்திற்கே இவ்வாறு சோதனைகள் எழுகின்றன? ஏன்? அந்த தேவர்களிடம் அமரத்துவம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் அசுர குலத்தைச் சேர்ந்த எனது சீடர்கள் இந்நேரம் அந்த தேவர்களை இப்பிரபஞ்சத்தை விட்டே அனுப்பியிருப்பார்கள். ஆனால் நாராயணரின் சூழ்ச்சி காரணமாக அசுர குலத்தின் வரலாறு மாற்றப்பட்டது. தேவர்களுக்காக செய்யப்பட்ட நாடகத்தை இவ்வையகத்தோர் வேடிக்கை பார்த்தார்கள். ஆனால் எங்கள் செயலை மட்டும் கேள்வி கேட்கிறார்கள். யார் எங்களை ஏளனப்படுத்தினாலும் அசுர குலத்தின் பெருமையை நான் 8 திக்கும் பரப்புவேன். 9 கிரகங்களில் 3 கிரகங்கள் ஒன்றாக இணைந்தால் எப்பேற்பட்ட பிரளயம் ஏற்படும் என்று இவ்வையகத்தோர் காண்பார்கள். ராகு, கேது, நவ கிரகங்களில் 3 கிரகங்களான நாம் ஒன்றிணைந்தால் அந்த சக்தியின் வீரியம் என்ன? அதை பற்றி கூறுங்கள். குருதேவா, 3 கிரகங்களும் ஒன்றாக இணைந்தால் அது மனிதனாயினும் சரி, விலங்காயினும் சரி, அவர்கள் மனதை மாற்றி விடலாம். நமது விருப்பப்படி அவர்களுடைய குணத்தையும் நம்மால் மாற்ற இயலும். பிறகு எதற்காக இந்த தாமதம்? மூவரும் இணைந்து அனைவரின் மதியையும் மயக்குவோம். ஒரு சேனையை உருவாக்குவோம். சிவனை எதிர்த்து போராட, தேவர்களை எதிர்த்து நிற்க, பிரபஞ்சத்தை அழிக்க. நிச்சயமாக குருதேவா, அவ்வாறே செய்வோம். தாங்கள் எங்களுக்கு கட்டளை இடுங்கள். என்னுடன் வாருங்கள். நில்லுங்கள் சுக்கராச்சாரியாரே. இதை போன்ற தவறை செய்து கிரகங்களை இவ்வாறு கலங்கப்படுத்தாதீர்கள். பார்த்தீர்களா குருதேவா, நாம் மூவரும் இணைந்த மறுகணமே தேவர்கள் அஞ்சு விட்டார்கள். நவகிரகங்களும் ஒரு குடும்பம். ஆகையால் தங்களை வேண்டுகிறேன், இதை போன்ற தவறை செய்யாதீர்கள். இனி என் செயல் அனைத்தும் இவ்வாறுதான் இருக்கும். அனைவரும் தயாராக இருங்கள். மாபெரும் பிரளயத்தை எதிர்கொள்ளப் போகிறீர்கள். இந்த மாபெரும் பாவத்தை புரிந்து எவரை எதிர்க்கப் போகிறீர்கள்? அந்த மகாதேவரையா? జటాకటాహ సంభ్రమ భ్రమన్నిలింప నిర్జరీ విలోల వీచి
மகாதேவரை எதிர்ப்பீர்களா? ஆதி அந்தம் இல்லாத சிவனை எதிர்க்கப் போகிறீர்களா? அவர் இந்த புவியில் மட்டுமல்ல, அண்டம் எங்கும் வியாபித்திருக்கிறார். அணு அணுவில் நிறைந்திருக்கும் அவரை உங்கள் மூவரால் எதிர்க்க இயலுமா? காலம் அதற்கான பதிலை அளிக்கும் சந்திரதேவா. மகாதேவர் கைலாயத்தில் வசிக்கும் ஒரு நபர் அல்ல. கைலாயம் சென்று மகாதேவரை தாக்கி அவரை சம்ஹாரம் செய்து அவரை வெற்றி கொள்வதற்கு அண்ட சராசரத்தில் எங்கும் இருக்கும் அவரை தோற்கடிப்பதற்கு இதுவரை எவரும் பிறக்கவில்லை. எங்கும் வியாபித்திருப்பவர் சிவன். சிவத்துவம் எங்கும் நிறைந்து உள்ளது. சிவனையும் சிவத்துவத்தையும் எதிர்க்கும் சக்தி எவரிடம் உள்ளது? அண்ட சராசரத்திலும் இருந்து சிவத்துவத்தை விளக்க உங்களால் முடியுமா சுக்கராச்சாரியரே? சிவத்துவத்தை அழிப்பது, பிரபஞ்சத்தில் இருந்து சிவனை விலக்குவது இயலாத காரியம். ஆகையால் வாருங்கள், சிவனிடம் சரணாகதி அடையுங்கள், சிவமயமாகி விடுங்கள். சரியாக கூறினீர்கள். 100% இதை நான் ஏற்கிறேன். என்றும் சிவனை எதிர்த்து நின்றதால் தான் எங்களால் சிவனை தோற்கடிக்க முடியவில்லை. ஆனால் இம்முறை எங்கள் யுத்தம் சிவனுடன் அல்ல, சிவத்துவத்துடன் தான். அதற்கான தீர்வு கிடைத்துவிட்டது. இப்பிரபஞ்சத்திலிருந்து சிவத்துவத்தை நான் அனைத்து இடங்களிலிருந்தும் முற்றிலுமாக விலக்குவேன். நான் தயாராக இருக்கிறேன், சிவனை அல்ல, சிவத்துவத்தை எதிர்ப்பதற்கு. வேண்டாம் சுக்கராச்சாரியரே, இத்தவறினை இழைக்க வேண்டாம். திடீரென்று மகாதேவர் எங்கு சென்றார்? சுக்கராச்சாரியாரின் எந்த அசம்பாவிதத்தை பற்றி மகாதேவர் கூறினார்? சுக்கராச்சாரியார் என்ன செய்ய போகிறார்? பிரம்மதேவா, இந்த சோதனை காலம் எப்பொழுதுதான் முடியும்? தயை கூர்ந்து வழிகாட்டுங்கள் பிரபு. சிவத்துவத்தை அழிப்பதற்கான தீர்வை கண்டறிவேன். எனது உத்தேசத்தை நான் அடைவதிலிருந்து என்னை எவராலும் தடுக்க இயலாது. கிரகங்களின் திசையை மாற்றி நான் விளையாடவிருக்கும் விளையாட்டை இவ்வையகம் காணப்போகிறது. வேண்டாம் சுக்கராச்சாரியாரே, தங்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாவத்தை புரியாதீர்கள். இல்லையேல் இவ்வையகம் அனைத்து கிரகங்களையும் தவறான கண்ணோட்டத்தில் காணும். சுக்கராச்சாரியரே, செல்லாதீர்கள், நில்லுங்கள். நான் கூறுவதை கேளுங்கள்.
தயை கூர்ந்து இத்தவறிழைத்திட வேண்டாம். சிவத்துவமானது எங்கும் வியாபித்திருக்கின்றது. அதை எண்ணி எவ்விதத்திலும் நான் பெருமிதம் கொள்ளவில்லை. பிரபஞ்சத்திற்கு ஆதாரமே அது. வாழ்விற்குமான ஆதாரம், இவ்வையகத்திற்கான அடையாளம். எனினும் தாங்கள் ஆற்றவிருக்கும் காரியம் சிவத்துவத்திற்கு எதிரானதே. பிரபஞ்சத்தின் ஆதாரங்களை அழிக்கும் செயலாகும். பிரபஞ்சத்தை அழிக்க நேரிடும். இத்தவறிழைக்க வேண்டாம். சுக்கிராச்சாரியரே, சிவத்துவத்தை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை துறந்திடுங்கள். சிவத்துவத்திற்கு எதிரான என் தாக்குதலை பற்றிய எண்ணமே தங்களை கவலைக்குள்ளாக்கிவிட்டது. ஆகையால் தான் தாங்களே இங்கு வந்திருக்கிறீர்கள். ஆயினும் தங்கள் அறிவுரையை கேட்க நான் தயாராக இல்லை. ஏனென்றால் இப்பொழுது யுத்தம் துவங்கிவிட்டது. தாங்கள் சென்று ஏற்பாடுகளை செய்யுங்கள். சுக்கிராச்சாரியரே, ஒன்றை மறவாதீர்கள். தாங்கள் என் பக்தன் சீடன் மட்டுமல்ல, என் மைந்தனுக்கு நிகரானவர். வெற்றி பெற வேண்டும் என்கிறீர்கள் அல்லவா? இக்கணமே தங்களை வெற்றியாளனாக அறிவித்திட நான் ஆயத்தமே. கைலாயத்தையே தருகிறேன். முழுமுதற் கடவுள் என்ற பெயரை கணேசனிடத்திலிருந்து பறித்து தங்களுக்கு நான் வழங்குவேன். சொர்க்க லோகத்தையும் தங்களுக்கு வழங்கிடுவேன். எனினும் இந்த பாவத்தினை தயை கூர்ந்து புரிந்திட வேண்டாம். தாழ்மையோடு வேண்டிக் கேட்கிறேன். இப்பிரபஞ்சத்தில் ஆற்றிடும் செயலிற்கே முக்கியத்துவம். மனதின் எண்ணங்கள் செயலாற்றப்படும் பொழுது விளைவும் தீர்மானிக்கப்படும். ஒருவர் ஆற்றும் செயலே அவரது வாழ்வினை தீர்மானிக்கவும் முக்கிய காரணமாக அமைகிறது. ஆற்றும் செயல் நமது கடந்த காலம், நிகழும் காலம் மட்டுமல்ல, அதுவே நம்முடைய எதிர்காலத்தையே மாற்றி அமைக்கக்கூடியது. ஆகையால் நற்காரியங்களை புரிந்திடுங்கள். பரோபகாரத்தின் மார்க்கத்தை தேர்ந்தெடுங்கள். எவ்வகையிலான சிந்தனை மற்றும் செயலை இன்று தாங்கள் செயல்படுத்துகிறீர்களோ நாளை அது இரட்டிப்பு பலனை தரும். வரும் சந்ததியினருக்கு இன்பம் தர விரும்புகிறீர்களா அல்லது துயரளிக்க விரும்புகிறீர்களா? அதன் தீர்வு தங்கள் வசமே.